வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் மழை பற்றிய முன்னறிவிப்போன்றோம். சவுதி அரேபியாவின் மக்கா, அல்-ஃபஹா, நஜ்ரான், ஈசான், அசீர் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, ஆலங்கட்டி மழை, புழுதி புயல் உருவாகலாம் என்று தேசிய வானிலை மையம் எதிர்வு கூறலை வழங்கியுள்ளனர். சில பகுதிகளில் மூடுபனி கூட உருவாகலாம். பிரதானமாக வாகன சாரதிகளே இந்த செய்தி உங்களுக்கானதாக எடுத்துக்கொள்ளுங்கள். லாரிகள், டெய்லர்களுக்கு பக்கவாட்டு விளக்குகள் பின்னால் இருக்கும் உள்ளவற்றை பார்க்கும் கண்ணாடிகள், திரைச்சீலைகள் இல்லாதது போக்குவரத்து விதிமுறைகளாக கருதப்படுகின்றன. லாரிகள், டெய்லர்களுக்கான பக்கவாட்டு விளக்குகளுக்கு பின்னால் உள்ளவற்றை பார்க்கும் கண்ணாடிகள் அல்லது திரைச்சீலைகள் இல்லாத போக்குவரத்து விதிமுறை என்றும் இதற்கு 1000 தொடக்கம் 2000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். ஆகவே பெரிய வாகனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கும் எமது சாரதிகள் இதை விசேட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். உயிரிழந்தவருடைய சடலம் மாறியிருக்கின்றது. சவுதி அரேபியா அல் ஹாசிமில் இருக்கும் அல் ராஸ் பகுதியில் ஒரு மருத்துவமனையில் உயிரிழந்தவருடைய சடலம் மாறி வைக்கப்பட்டு அடக்கப்பட்ட சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்தவும், தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் அல் ஹாசிம் அமீர் இளவரசர் உத்தரவு வழங்கியிருக்கின்றார். உயிரிழந்த சிறுவனின் உடலுக்கு பதிலாக இளம்பெண் ஒருவரின் உடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரின் உறவுகள் அந்த உடலை அடக்கம் செய்துள்ளனர். பின்னர் பெண்ணின் உடலை வாங்கி அடக்கம் செய்த வந்தவர்கள் சடலம் மாறியிருப்பதைக் கண்டு புகார் தொடுத்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய செய்திகள் தவறுவிட்டவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றோம், சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். நேற்றும் நிறைய முக்கியமான செய்திகளை பார்வையிட்டிருந்தோம். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 80 ரூபாவும், இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 23 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன. நஜ்ரான் பகுதிகளுக்கு இந்திய தூதரக அதிகாரிகள் வருகின்ற திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவின் நஜ்ரான் பகுதியில் இருக்கும் வெளிநாட்டவர் அத்தியாவசிய சேவைகள் வழங்குவதற்காக ஜித்தாவில் இருக்கும் இந்திய துணை தூதரகம் அக்டோபர் மாதத்தில் VFS அதிகாரிகள் வருகை தரும் திகதிகள் இடங்களை அறிவித்துள்ளனர். இந்த பகுதி அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை எம்பு பகுதிக்கு செல்ல இருந்தனர். எம்பு டவுனில் இருக்கும் வணிகத்துறையத்து எதிரே இருக்கும் ஹோட்டலில் இந்த பயணம் நடைபெற்றிருந்தது. அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அல்-ஃபஹாவில் இருக்கும் அல்-ஃபஹா ஹோட்டலில் இந்த பயணம் நடைபெற இருக்கின்றது. அக்டோபர் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குன்ஃபுதாவில் இருக்கும் அல்-அசார் பேலஸ் ஹோட்டலில் இந்த இந்திய தூதரக அதிகாரிகள் வருகை தர இருக்கின்றனர். அக்டோபர் 31ஆம் தேதி அபுதாபியில் இருக்கும் இந்திய பாஸ்போர்ட் விண்ணப்ப மையம், அதாவது VFS மையம் வருகை தர இருக்கின்றார்கள் தூதரக அதிகாரிகள். வருகை நாட்கள் காலை 8:30 மணி தொடக்கம் தூதரக அதிகாரிகளிடம் தேவையான சேவைகள் கிடைக்கும். பாஸ்போர்ட் புதுப்பித்தல் மற்றும் சான்றளிப்பு போன்ற சேவைகள் இதில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தூதரக அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். சேவைகள் தேவைப்படுபவர்கள், அதாவது இந்திய தூதரகத்தினுடைய சேவைகள் தேவைப்படுபவர்கள் நீங்கள் குறைந்தது 7 நாட்களுக்கு முன்பாக VFS அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நிபந்தனை. ஆகவே முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்பதையும் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் முன் சந்திப்பை மேற்கொள்வதற்குரிய வலைத்தள முகவரிகள் தேவை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றோம், இல்லை என்றால் கேளுங்கள் தருகின்றோம். சவுதி அரேபியாவின் நாணய பெறுமதிகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 22 நாணய பரிமாற்று விகிதங்கள் இருக்கின்றது. எமிரேட் NBKSA மற்றும் ரியாத் பேங்க், SNB குயிக் பே, வெஸ்டர்ன் யூனியன் 22 அனுப்பும் முறைகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட சராசரியாக பார்த்தால் 23 ரூபா தான் அனைத்து இடங்களிலும் சென்று கொண்டிருக்கின்றது. 23 ரூபா 48, 49, 46 என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பேங்குகளுக்கு இடையில் மாறுபடுகின்றது. நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.